இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும் என்று சொல்லி. இன்றைக்கு வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய காரியம், யோபுவிலே துன்மார்க்கனுடைய தீபம் அணைந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் இப்படியாக எழுதுகிறார்: நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கரின் தீபம் என்கிறதிலே அவர் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார்: தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று சொல்லி. இன்றைக்கு சட்டங்கத்திலே நாம் வாழ்கிற உலகத்திலே தாய் தகப்பனுக்கு நாம் அவர்களை மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை கடைசி காலத்தில் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் இல்லாதபடியினாலே அநேகர் வயோதிபர்களை அதிகமாய் துன்பப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலே தன்னை தாளாட்டி தன்னை சீராட்டி வளர்த்த தாய் தகப்பன்மாரை அவர்கள் வளர்ந்த பின்பாக அவர்களுடைய முதுமையை காண்பித்து, அவர்களுடைய இயலாமையை காண்பித்து அவர்களை அதிகமாய் திட்டுகிறதையும், அவர்கள் எப்பொழுது சாவார்கள் என்று சொல்லி காத்திருப்பது போல அநேக காரியங்களை காரியத்தை செய்கிறபடியினாலே அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சட்டங்களுக்கு முன்பாக தண்டிக்கப்படாவிட்டாலும் என் வேதம் அவர்களை சொல்லுகிறது: தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று சொல்லி. இதற்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிளை என்னுடைய அந்த காரிருளில் தீபம் அணைந்து போகும் என்கிற ஒரு காரியத்தை விளக்கும்படியாக சொல்ல முற்படுகிறேன். நான் கிட்டத்தட்ட 91ஆம் வருஷத்தில் என்னுடைய பைக்கை என்னுடைய நண்பரிடத்திலே கொடுத்துவிட்டு அவருடைய பைக்கை வாங்கி கொண்டு நான் ஒரு கடகுளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு விஷயமாக சாயந்தர நேரத்திலே கடந்து சென்றேன். அவர் அப்பொழுதெல்லாம் வருகிற யமஹா பைக்கில் 6 வோல்ட் அந்த பேட்டரியினுடைய பவர் இருக்கும். அதை வெளியே கொடுத்து அதை 12 வோல்ட்டாக அவர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தார். அது நிமித்தமாக அவர் லோக்கலில் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தபடினால அநேக நேரங்களிலே அந்த பல்ப் ஃபீஸ் ஆகி போவதனுடைய காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் அதனிடத்தில் சொல்லாமல் அதை தந்துவிட்டார். அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய உறவினர் வீடுகளுக்கு சென்று விட்டு அவர்கள் சாப்பிட சொன்னதினாலே சாப்பிட்டு விட்டு ஒரு 8 மணிக்கு போல் அந்த பைக்கை எடுத்து வரும்பொழுது ஒரு 20 அடி ரோடு நல்லா அருமையாக போடப்பட்டிருந்தது. அந்த ரோட்டில் ஒரு சின்ன குழி கூட கிடையாது. அந்த பைக்கில் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர்கள் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு, எந்த வளைவும் இல்லாதபடி இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் தெருக்களிலே ஸ்ட்ரீட் லைட் இல்லாத நேரத்தில் நான் ஒரு பிரைட் லைட்டை போட்டுக்கொண்டு வேகமாக, அது கிட்டத்தட்ட 115-120 போகிற அந்த ஸ்பீடிலே வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த லைட் திடீரென்று அணைந்து விட்டது. அதை நான் பிரைட்லேருந்து அதை டிம்முக்கு நான் அந்த லைட்டை மாற்றுகிறேன், லைட் எரியலை. பார்க்கிங் லைட் போட்டு பார்க்கிறேன், அதுவும் எரியவில்லை. அவர் இப்படி எல்லா லைட்டும் ஃபியூஸ் ஆகிவிட்டது என்று என்னிடத்தில் சொல்லாமல் தந்து விட்டார். எனக்கு 2 பக்கத்திலும் குழிகள் இருந்ததை போகும்போதே பார்த்து தான் சென்றிருந்தேன். இப்பொழுது எந்த இடத்திலே அந்த வண்டியை ஓட்டி கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படியும் இந்த குழிகளுக்குள் ஒன்றிலே நாம் போய் விழப்போகிறோம், கைகால் உடையப் போகிறது நிச்சயம் என்கிற ஒரு பயத்திலே மெதுவாக கால்களிலே பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக அடித்தாலும் நம்ம வலிக்கு கீழே விழுந்து விடுவோம் என்று ஸ்லோவாக பிரேக் அடித்து விட்டு கடைசியாய் வண்டி நின்ற பின்பு பார்க்கிறேன், அந்த நிலவு வெளிச்சத்தில் கரெக்டாக அந்த ரோட்டினுடைய விளிம்பிலே வந்து நிற்கிறேன். கைகாலெல்லாம் உதறிவிட்டது. அந்த லைட் வெளிச்சம், அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரைட், அந்த பிரைட் வெளிச்சத்தை நம்பி நான் என்னுடைய அந்த முழு அந்த பைக்கினுடைய வேகத்தை பிரயோகப்படுத்தி நான் வரும்பொழுது அந்த லைட் அணைந்த பொழுது தான் தெரிந்தது, காரிருளில் இப்பொழுது நாம் அழியப் போகிறோம் என்கிற ஒரு காரியம். இத்தனையாய் வேதம் எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிற, ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் ஒரு வயதானவர்களை பார்த்து அவருடைய வயதின் முதுமை நிமித்தமாக அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களை நாம் தூஷிக்கும் பொழுது, அவர்களை துன்பப்படுத்தும் பொழுது, அவர்களுக்கு வேண்டிய உனக்கு செய்யத்தக்க உதவி உண்டோ என்று கேட்காமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால், இந்த வேதம் உலகத்தின் சட்டங்கள் தண்டிக்காவிட்டாலும் அது சொல்லுகிறது, காரிருளில் உன் தீபம் அணைந்து போகும் என்று சொல்லி. ஆனால் நீதிமானை குறித்தோ வேதம் சொல்லுகிறது,
அவனுடைய தீபம் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லிவிட்டு, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல இருக்கும். 12 மணி வெயில் எத்தனையாய் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதோ, எந்த மேகமும் இல்லாமல் தடையில்லாமல் ஒரு சூரியன் இந்த பூமியின் மேல் பிரகாசிக்கும் பொழுது எத்தனை வெளிச்சமுடையதாய் காணப்படுகிறதோ, அதே போல நீதிமானாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் வேதம் சொல்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகள் காணப்படும் என்று சொன்னால், நம்மை சிறு வயதிலே தாளாட்டி, நம்மை சீராட்டி, நம்மை வளர்த்த, நம்முடைய வியாதிகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே இரவும் பகலும் தூங்காமல் கண்விழித்து பார்த்த நம்முடைய முதியோர்களை, முன்னோர்களை, நம்முடைய பெற்றோர்களை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவருடைய பலனற்ற அந்த கடைசி நாட்களிலே நாம் செய்யாமல் போனோம் என்று சொன்னால், என் வேதம் ஒரு சாபத்தையே நமக்கு விரோதமாக கூறுகிறதை பார்க்க முடியும். துன்மார்க்கனின் தனிப்பட்ட வாழ்க்கையின் விளக்கு அணைந்து போகும். தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் அவன் காரிருளிலே அணைந்து போகும். அவன் ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனுடைய வாழ்வின் வெளிச்சத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார் என்று வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் விடுபட்டு இந்த வேதத்திற்கு, அதனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாதை நீதிமானின் பாதை. அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான்.